வணக்கம் பக்தர்களே. இன்று ஒரு மிக புனிதமான காலம். 2025ஆம் ஆண்டின் கடைசி பிரதோஷம் நம்மை நாடி வந்திருக்கிறது. இந்த பிரதோஷ தினம் டிசம்பர் 17 புதன்கிழமை மகாதேவன் சிவபெருமான் அம்மையார் பார்வதியுடன் நந்திதேவரின் அருகில் அருள் புரியும் தெய்வீக நேரம். பொதுவாக பிரதோஷம் என்றாலே கோவிலுக்குச் சென்று அபிஷேகம் பார்த்து சுவாமியை தரிசிப்பது மிகவும் சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது. ஆனால் தூரம், வேலை, உடல்நிலை அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக கோவிலுக்குச் செல்ல முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மனசுத்தியுடன், பக்தியுடன் வீட்டிலிருந்து செய்யும் வழிபாடையும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார். பக்தர்களே, பிரதோஷம் என்பது திரையோதசி திதியில் மாலை சூரியன் மறையும் அந்த புனித நேரம். அந்த நேரத்தில் சிவபெருமான் உலகின் பாவங்களையும் நம் வாழ்க்கையின் தடைகளையும் கருணையுடன் நீக்குகிறார் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் சிறிய ஜெபமே கூட பெரும் பலனைத் தரும். இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. ஒரு வருடம் முழுவதும் சேர்ந்த கவலைகள், தோஷங்கள், மனசோர்வுகள், தடைகள் அனைத்தையும் சிவபெருமானின் பாதத்தில் ஒப்படைக்கும் நாளிது. இந்த நாளில் வழிபட்டால் இந்த ஆண்டை அமைதியாக முடித்து புது ஆண்டை தெய்வீக அருளுடன் தொடங்கும் பாக்கியம் கிடைக்கும். பிரதோஷ தினம் காலையில் நீராடி சுத்தமான உடை அணிந்து உங்கள் உடல் நிலைக்கு ஏற்றபடி உபவாசம் இருக்கலாம். முழு உபவாசம் அல்லது பால், பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். உபவாசத்தை விட மன அமைதியும் பக்தியும் மிக முக்கியம். காலையில் ஓம் நம சிவாய என்ற நாம ஜபத்தை மனதாரச் செய்யுங்கள். மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் வீட்டிலேயே எளிமையாக வழிபடலாம். வீட்டு பூஜை இடத்தை சுத்தம் செய்து சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கம் அல்லது சிவபெருமானின் புகைப்படம் வைத்து வழிபடலாம். ஒரு நெய் தீபம் ஏற்றி மனதை ஒருமுகப்படுத்துங்கள். அபிஷேகம் செய்ய முடிந்தால் தண்ணீர் அல்லது பால் கொண்டு செய்யலாம். அபிஷேகம் முடியாவிட்டாலும் அர்ச்சனை செய்து மனமார ஜபம் செய்தாலே போதும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இந்த நாமத்தை 108 முறை அல்லது 15 முதல் 20 நிமிடம் வரை அமைதியாக ஜபியுங்கள். நந்தி தேவரை நினைத்து ஒரு நமஸ்காரம் செய்யுங்கள். பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு சிறிது நேரம் கழித்து நெய்வேத்தியம் செய்து அதை முதலில் எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். உபவாசம் இல்லாதவர்களும் கூட இந்த பிரதோஷ நேரத்தில் தீபம் ஏற்றி சிவனை நினைத்தாலே அருள் கிடைக்கும். இந்த கடைசி பிரதோஷத்தில் வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், தடைகள் அகலும்,